சோதர சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்ன அப்படின்னா என்ன அப்படிலாம் என்ன சார் வெளியில் பேசிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பாமர மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை பற்றின விளக்கம் தான் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி பழனி ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணியை வணங்கி இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் குருமார்கள் அனைவரையும் வணங்கி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய விளக்கங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா பெருமாள் கோயிலில் நடக்கும். இப்போ வருகிற ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6:32 முதல் மதியம் 1:37 வரை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது. அதாவது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்படி சார் கணக்கிடுறது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த துலா ராசியிலேருந்து சூரியன் நகர்வு தான் கணக்கிடுறாங்க. துலா ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு எப்போ சூரியன் என்றாகிறாரு அப்படின்னு ஒரு கால்குலேட் இருக்கு. அப்போ அவர் மதியம் 1:37க்கு ஐப்பசி மாதம் துலாத்துலேருந்து விருச்சிகத்துக்கு போயிடுறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 5:52 தான் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கணக்கிட்டு இருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்படி பார்க்கும்போது இப்போ வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:32க்கு ஸ்டார்ட் ஆகி 1:37க்கு முடியும்னு வச்சுங்களேன். சரி, அப்படி என்ன சார் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் என்ன சார் அவ்வளோ ஒரு சிறப்பு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், நமக்கு அதாவது பயங்கரமான மன கஷ்டம் அல்லது குடும்பத்தில் நிறைய கஷ்டம் அல்லது கடன் சுமை தீரலை அல்லது தன்னுடைய குழந்தைகளுக்கு அதாவது பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண வரன் பார்த்துட்டு இருக்கோம், திருமணம் நெருங்கி வரல அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது, என் மகனுக்கு திருமணம் ஆகி 5 ஆண்டுகள் ஆகுது, இதுவரைக்கும் குழந்தை பேர் கிடைக்கல அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது, எங்களுக்கு தொழிலே எதுவும் சரியாக அமையல சார், எந்த தொழில் செஞ்சாலும் எங்களுக்கு லாஸ் ஆகுது, சிறப்பான தொழில் அமையல இப்படிங்கிற விஷயம் ஒன்று. அடுத்தது, நாங்கள் 20-30 ஆண்டுகளுக்காக வீடு வாடகை வீட்லேயே தான் குடியிருக்கோம், எங்களுக்கு சொந்த வீடு இது வரைக்கும் அமையல இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் நீங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை நானே அதாவது நியாயமானதாக இருக்கணும். அது நியாயமானதாக இருக்கணும். உடனே பெருமாள் அந்த என்னன்னு பார்த்து உங்களுக்கு இமிடியேட்டாக கொடுப்பாரு. இதை எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 6:32க்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எப்படி சந்தர்ப்பம் சூழ்நிலை அதுக்கு பொறுத்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்து அன்னைக்கு அந்த நேரத்தில் கொடிமரம் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் பக்கத்தில் அவரோட சன்னதி சென்று அவருடைய மூலஸ்தானத்தில் நின்று மகாலட்சுமியும் பெருமாளையும் வணங்கிட்டு கோயிலுக்கு வெளி பிரகாரம் கொடிமரத்துக்கு வெளியே நின்று 27 முறை சுற்றணும். உங்களுடைய கோரிக்கை இப்போ அவசியம் நமக்கு இந்த தேவைகள் எங்களுக்கு இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு பெண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்க 30 வயசு ஆச்சு, இது வரைக்கும் திருமணமே நடக்கலை அப்படிங்கிறவங்க அந்த பெண்ணோட பேரை சொல்லி, இந்த பெண்ணுக்கு எங்களுக்கு இமிடியேட்டாக திருமணம் நடக்கணும், உடனடியாக திருமணம் நடக்கணும், என்னுடைய மகளுக்கு இமிடியேட்டாக திருமணம் நடக்கணும் அப்படின்னு அந்த கோயிலுக்கு முன்னாடி வலப்புறமாக சுற்றணும். அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி நின்று வலப்புறமாக சுற்றணும். அப்போ 27 முறை இதே மாதிரி ஒவ்வொரு தடையும் சொல்லிக்கிட்டே உச்சரிச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கணும். வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது உங்களுக்கு. சார், எங்களுக்கு அந்த 27 முறை ஒன்றா கம்மியாக சுற்றிடுவோம், இல்லைன்னா அதிகமாக சுற்றிடுவோம், எங்களுக்கு சரியாக தெரியாது, இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டால் இது ரொம்ப எளிமையான வழி இருக்குது. அதாவது ஒரு பையில் ஏதோ ஒரு மஞ்சள் பை இந்த மாதிரி ஒரு கூடை இதில் 27 பூ வச்சுக்காங்க. அதாவது ஒரு சாமந்தி பூ அல்லது ரோஜா பூ, ஏதோ ஒரு பூ வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு முறை வளம் வந்த பிறகு கொடிமரத்துக்கு நின்று பெருமாளையும் தாயாரையும் வணங்கி ஒரு பூ எடுத்து கொடிமரத்துக்கு வச்சுருங்க. அதே மாதிரி அடுத்த ரவுண்டு சுற்றும் போது ஒரு பூ, இப்படியே நீங்கள் 27 முறையை சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா 27 பூ காலியாக இருந்தால் நீங்கள் 27 முறை சுற்றினதாக அர்த்தம். 27 முறை சுற்றிட்டு மறுபடியும் மீண்டும் அவர் பெருமாளோட சன்னதிக்கு கருவறைக்கு பக்கத்தில் போய் இந்த மாதிரி என்னுடைய பொண்ணுக்கு அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ள எங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கணும்பா அப்படின்னு முறையிட்டீங்கன்னா பெருமாள் தாயாரும் நிச்சயம் உங்களுடைய திருமணம் கைகூடும். இது நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே பயன்படுத்தினது தான்.
இது யாருக்கிட்டையும் சரியாக சொல்லலை. மக்கள்கிட்ட அந்த காலத்தை கணிக்கிறதுல வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்களா, அதனாலேயே அவங்களுக்கு மனக்குழப்பம் அடைஞ்சிருது. அதனால் எந்த மனக்குழப்பமும் வேண்டாம். இப்போ வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் 6:32க்கு மேலே உங்கள் ஊரில் எங்கே பெருமாள் இருந்தாலும் சரி, ஆனால் கொடிமரத்தோடு இருக்கணும், தாயாரோடு இருக்கணும். இருக்கிற கோயிலுக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி வழிபடுங்க பாருங்கள். உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிச்சயம் நிறைவேறும். வாழ்க வளமுடன். நன்றி.